அத்தியாயம் 5. உங்கள் மனவைரபடம் மைண்ட் மேப் உங்கள் வாழ்க்கை திசையை எப்படி மறைமுகமாக நிர்ணயிக்கிறது. விரிவான விளக்கம். ஒவ்வொரு மனிதனின் மனத்திலும் ஒரு மன வைரபடம் மைண்ட் மேப் இருக்கிறது. இந்த மன வைரபடம் என்பது காகிதத்தில் வரையும் மைண்ட் மேப் அல்ல. இது மனிதனின் மனதில் உருவாகும் நம்பிக்கைகள், அனுபவங்கள், நினைவுகள் மற்றும் சிந்தனை வழிகள் ஆகியவற்றின் அமைப்பு. ஒரு நகரத்தில் சாலைகள் எவ்வாறு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்ல வழிகாட்டுகிறதோ, அதேபோல் மன வைரப்படம் மனிதனின் வாழ்க்கையில் சிந்தனை திசை, முடிவெடுக்கும் முறை, செயல்நடை இவற்றை நிர்ணயிக்கிறது. அதாவது, நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பது நம்முடைய மன வைரப்படத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. மன வைரபடம் எப்படி உருவாகிறது? மன வைரபடம் ஒரே நாளில் உருவாகும் ஒன்று அல்ல. அது பல வருட அனுபவங்களின் மூலம் உருவாகிறது. முக்கியமாக கீழ்க்கண்ட 3 விஷயங்கள் மன வைரப்படத்தை உருவாக்குகின்றன. 1. குடும்பம் மற்றும் சூழல். ஒரு மனிதன் வளர்ந்த சூழல் அவனது மன வைரப்படத்தை மிகவும் பாதிக்கிறது. உதாரணம், ஒரு குழந்தை தொடர்ந்து கேட்கும் வார்த்தைகள்: பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினம், வியாபாரம் ஆபத்தானது, புதிய விஷயங்களை முயற்சி செய்யாதே. இந்த வார்த்தைகள் மனதில் ஒரு பாதையை உருவாக்குகின்றன. பிறகு வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அந்த மனம் பழைய வைரப்படத்தை பின்பற்றும். 2. வாழ்க்கை அனுபவங்கள். ஒரு மனிதன் அனுபவிக்கும் வெற்றி மற்றும் தோல்வி அனுபவங்கள் மன வைரப்படத்தை உருவாக்குகின்றன. உதாரணமாக, ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் சிலர் நினைப்பார்கள், நான் இதற்கு தகுதியில்ல. ஆனால் சிலர் நினைப்பார்கள், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம்? இந்த 2 சிந்தனைகளும் 2 விதமான மன வைரப்படங்களை உருவாக்கும். 3. சமூக நம்பிக்கைகள். சமூகத்தில் பல பொதுவான நம்பிக்கைகள் இருக்கின்றன. உதாரணமாக, ஆன்லைன் வேலை நம்பகமில்லை, டெக்னாலஜி கடினம், AI மிகவும் சிக்கலானது. இந்த நம்பிக்கைகள் பலரின் மனதில் ஒரு தடையை உருவாக்குகின்றன. மன வைரப்படம் வாழ்க்கையை எப்படி கட்டுப்படுத்துகிறது? ஒரு மனிதன் ஒரு புதிய வாய்ப்பை பார்க்கும்போது அவரது மனம் உடனே பழைய வைரப்படத்தை பார்க்கும், அதன்படி முடிவு எடுக்கும். உதாரணமாக, ஒரு புதிய தொழில்நுட்ப வாய்ப்பு வந்தால் ஒரு மனிதன் நினைப்பார், இது ஒரு நல்ல வாய்ப்பு, நான் கற்றுக்கொள்வேன். மற்றொருவர் நினைப்பார், இது மிகவும் கடினம், இது என்னால் முடியாது. இருவரும் ஒரே வாய்ப்பை பார்த்தாலும் அவர்களின் மன வைரப்படம் வேறுபடுவதால் முடிவும் வேறுபடும். AI காலத்தில் மன வைரப்படத்தை மாற்றுவது ஏன் முக்கியம்? இன்றைய உலகம் வேகமாக AI மற்றும் ஆட்டோமேஷன் நோக்கி நகர்கிறது. இந்த சூழலில் பழைய மன வைரப்படத்தை வைத்துக்கொண்டு வாழ்ந்தால் என்ன நடக்கும்? புதிய வாய்ப்புகளை காண முடியாது, புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள முடியாது, போட்டியில் பின்தங்குவோம். ஆனால் ஒருவர் தனது மன வைரப்படத்தை புதுப்பித்தால் அவர் புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கொள்வார், AI கருவிகளை பயமின்றி பயன்படுத்துவார், தனது வேலைகளை ஆட்டோமேஷன் செய்ய ஆரம்பிப்பார். இதுவே குவாண்டம் ஏஜென்ட் AI உருவாக்கத்தின் அடிப்படை சிந்தனை. செயல்முறை பட்டியல். ஆக்ஷன் பிளான் 1. உங்கள் மன வைரப்படத்தை கண்டுபிடிக்க நீங்கள் அதிகமாக நம்பும் கருத்துக்களை எழுதுங்கள். பணம், தொழில், தொழில்நுட்பம் பற்றி உங்கள் நம்பிக்கைகளை பதிவு செய்யுங்கள். அந்த நம்பிக்கைகள் எங்கே இருந்து வந்தது என்று கவனியுங்கள். 2. பழைய நம்பிக்கைகளை சோதிக்க. அந்த நம்பிக்கை உண்மையா என்று கேளுங்கள். அந்த நம்பிக்கையை ஆதரிக்கும் ஆதாரங்களை பார்க்குங்கள். அது பழைய அனுபவத்தின் விளைவா என்று ஆராயுங்கள். புதிய மன வைரப்படம் உருவாக்க புதிய அறிவை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி பெற்றவர்களின் சிந்தனையை கவனியுங்கள். புதிய முயற்சிகளை செய்ய தயங்காதீர்கள். நான் AI சிந்தனை உருவாக்க AI கருவிகளை ஆராய ஆரம்பியுங்கள். ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய வேலைகளை கண்டுபிடியுங்கள். டிஜிட்டல் டூல்ஸ் உங்கள் வேலைகளை எப்படி மாற்றும் என்று சிந்தியுங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்பு கள். மன வைரப்படம் உங்கள் வாழ்க்கை முடிவுகளை நிர்ணயிக்கிறது. குடும்பம், அனுபவம், சமூக நம்பிக்கைகள் அதை உருவாக்குகின்றன. பழைய மன வைரப்படம் முன்னேற்றத்தை தடுக்கலாம். முக்கியமாக மன வைரப்படத்தை மாற்றினால் வாழ்க்கை திசையும் மாறும்.
ஏஐ காலத்தில் வெற்றி பெற அப்டேட்டட் மைண்ட் மேப் பிளஸ் கண்டினியூஸ் லேர்னிங் பிளஸ் ஏஐ டூல்ஸ். இந்த மூன்றும் மிகவும் முக்கியம். அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் 6, ஏஐ காலத்தில் மனிதன் ஏன் தனிப்பட்ட டிஜிட்டல் உதவியாளர் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ உருவாக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தில் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ என்றால் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது, அது மனித வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது,